ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தர் உங்களை இந்த பிப்ரவரி மாதம் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டை குட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு மாதத்தை கிருபையாய் முடிக்க உதவி செய்திருக்கிறார். அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். என்னோடு பேசின அநேக கடந்த மாதங்களை குறித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிரதர், இந்த ஆண்டும் இந்த மாதமும் நல்ல ஆண்டே கிடையாது, நல்ல மாதமே கிடையாது. காரணம், நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த எதுவுமே எங்களுக்கு நடக்கல. நாங்கள் விதைத்த ஒன்றுமே எங்களுக்கு பலன் கொடுக்கல. நாங்கள் எல்லா திசைகளையும் தேடி பார்த்துட்டோம். 2024 ஆச்சு அப்படியே சமாளிச்சிட்டோம் பிரதர். ஆனா இந்த ஆண்டை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலன்னு பல தத்தளிப்பின் சத்தங்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்களோடு நின்று நானும் சொல்லுவேன், இந்த ஆண்டு நல்ல ஆண்டு கிடையாது. காரணம், பல துக்க செய்திகள், பல துக்க செய்திகள் தேசத்தை தத்தளிக்க பண்ணியிருக்கிறது, பொருளாதாரத்தை தத்தளிக்க பண்ணியிருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில இன்னைக்கு இந்த காலை வேளையில என் கர்த்தர் உங்களோடு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேச விரும்பி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீ சொல்லு. அதை சொல்லும் பொழுதே, அவர்கள் கேட்கும் பொழுதே, என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் ஊழியனுக்கு நான் அதை தீர்க்க தரிசனமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகாய் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்னைக்கு என் கர்த்தர் 1ஆம் தேதி காலையில அவர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த ஒரு மாதம் முழுவதும் எதுவுமே உங்களுக்கு பலன் கொடுக்கல இல்லையா? இன்னைக்கு இந்த காலை வேளையில் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கேட்கும் பொழுதே இந்த அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. கேட்கும் பொழுதே ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும். கிறிஸ்துவின் மகிமை உங்கள் வீட்டை நிரப்புவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒருவேளை இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இல்லையா, பிரதர், அந்த பிரதர் தான் எனக்கு எப்பவுமே எல்லா விதத்திலும் உதவி செய்வார், அந்த மனுஷனுடைய வார்த்தையும் கிடையாது. அவங்க சொன்னாலும் நடக்காது. ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின நம்முடைய தகப்பன், அவர் நம்மேல் அன்பு வைத்து, ஒருவேளை இது செழிப்பின் வார்த்தை அல்ல, நாம் பட்ட துக்கங்களை கண்டு, நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு, நம்முடைய தேவைகளை கண்டு இந்த காலை வேளையில அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை இன்று நாள் முதற்கொண்டு ஆசீர்வதிக்க போகிறேன். என் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் கர்த்தர் இதை சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க பட்ட பாடுகள், நீங்கள் கண்ட வேதனைகள், ஐயோ இந்த மாதம் இப்படி இருக்கு, அடுத்தடுத்த மாதங்கள் என்ன செய்ய போகிறேன், எதற்கும் பயப்படாதிருங்க. எகிப்து எவ்வளவு மோசமாய் மாறினாலும், எவ்வளவாய் நெருக்கினாலும், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பெருக செய்தது உண்மையானா, இன்னைக்கும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, என் கர்த்தர் உனக்கு தான் வாக்கு கொடுக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் கர்த்தர் அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். என் கர்த்தர் அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். நீங்க சொல்லுறீங்க இல்லையா, அதுதானே பிரதர், ஆசீர்வாதம்லாம் வருதுதான், ஆனா அதோடு சேர்ந்து துக்கமும் வருகிறதே. இல்ல, இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய ஆசீர்வாதம், ஒரு மனுஷனிடத்திலிருந்து வாங்கி கொடுக்க போவதல்ல. நீங்க சொல்றீங்களே, எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது, என்னிடத்துல நியாயமாய் பேசி வாங்கிட்டாங்க, எனக்கு இங்க வரணும், எனக்கு அங்க பணம் வரணும், இது எதுவும் இல்லை. ஒத்தாசை பரலோகத்திலிருந்தே வரப்போகிறது. அவர் அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். ஒருவேளை நீங்க அழுகலாம், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் இழந்து போகிறேனே. உங்களை போலவே ஒரு மனுஷன் வேதாகமத்தில் அழுகிறார். அவர் பெயர் ஏசா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். ஒருவேளை அங்க நடக்கிற காரியம் என்னன்னா, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஏசா மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே சேஷ்டபுத்திர பாகம் என்ற ஒரு பங்கு அதிகமாய் உண்டு, சுதந்திரம். இப்ப யாக்கோபு இளைய பிள்ளை.
இப்ப ஈசாக்கு மறிக்கிற தருவாயில வர இப்ப ஏசாவை மட்டும் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஏசா நீ போய் நல்லா வேட்டையாடுவல, வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொஞ்சம் கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டுட்டு நான் மறிக்கிறதுக்குள்ள உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏசா அப்ப வேட்டையாட போக இந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்களுடைய அம்மா ரெபேக்கா யாக்கோபு இளைய பிள்ளைய அழைச்சி, உங்க அப்பா இப்படி அவங்க அண்ணனை ஆசீர்வதிக்க போறாராம், உங்க அண்ணனை ஆசீர்வதிக்க போறாராம், அதனால நீ என்ன செய்ய, நான் உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரேன், நீ அதை உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள முன்னாடி போய் கொடுத்து உங்க அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கன்னு சொல்ல, ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை நியாயமா பேசி வாங்கிட்டாரு. இப்ப அடுத்து அண்ணனுக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு வனாந்திர மார்க்கமாய் ஓடிட்டாரு, மரண பயம். சில நேரம் நான் சொல்லட்டுமா, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத எது நம்மை பற்றி கொண்டாலும் அது மரண பயத்திலே நம்ம நிக்க வச்சிரும். ஆண்டவர் விரும்பாதது எது நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறதோ, எது சித்தம் இல்லாமல் வருகிறதோ, எது நியாயம் இல்லாத வழியில் வருகிறதோ, கர்த்தர் விரும்பாத வழிகள், தவறான வழிகளில் வருகிறதோ, அது தவறான பணங்களா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வந்தாலும் ஒரு பயத்துக்குள்ளேயே இருக்க வைக்க, என்னைக்காந்தாலும் மாட்டிடுவோமோ, ஜீவன் போயிருமோ, இது தெரிஞ்சிருச்சுன்னா வேலை போயிருமோ, இது தெரிஞ்சு அது நடக்குமோ. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். தப்பான வழியில வருகிற பணங்கள் உங்க வீட்டுல சாபத்தை கொண்டு வரும். தப்பான வழியில வருகிற வேலை உங்களை உபத்திரவத்துல உட்கார வைக்கும். தப்பான வழியில வருகிற வாழ்க்கை நீங்கள் சாகுற வரைக்கும் உங்களை மரணத்து பயத்திலே உட்கார வைத்து அழ வச்சிரும். யாக்கோபுக்கு இப்ப அதான் நடக்குது. வனாந்திரமா இருக்கமாய் ஓடிட்டாரு. இப்ப ஏசா வர, ஏசா இப்ப அலறி அடிச்சு அழுகிறாரு. ஐயோ, அவன் பேருக்கேத்த மாதிரியே என்ன செஞ்சுட்டானே, ஏமாத்துக்காரன். ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், எனக்குன்னு இருந்த கனம் போச்சு, எனக்குன்னு இருந்த பங்கு போச்சு, இப்ப எனக்குன்னு அப்பா கிட்ட இருந்த நியாயமான ஆசீர்வாதமும் போச்சேன்னு ஓன்னு அழுக கேக்குறாரு. என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. அந்த வசனத்தினுடைய 36ஆம் அந்த அதிகாரத்துல 36ஆம் வசனமும் பாருங்களேன், இறுதி பகுதி சொல்லும், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றாராம். ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும், ஒரு ஆசீர்வாதத்தை ஆகலாம். அழுகிறார். அப்பான இடத்துல உரிமையா கேட்ட பிள்ளை இப்ப அழுது. காரணம், தனக்குன்னு இருந்தது போயிருச்சு, தனக்குன்னு இருந்தது போயிருச்சு, வேற என்ன செய்யறது இல்ல. அப்பா பாதத்தில் விழுந்து அழுகிறான். எனக்குன்னு ஒண்ணு கூடவா நீங்க வச்சு வைக்கல, நீங்க அப்படிதானே அழுதுட்டு இருக்கீங்க, ஏன் நான் ஒண்ணுத்துக்கு கூடவா ஆண்டவரே தகுதியா இல்ல, ஒரு ஆசீர்வாதத்துக்கு கூடவா நான் தகுதி இல்ல, அட்லீஸ்ட் நான் இதற்காகவாச்சும் தகுதியா இருப்பேன், அதையாச்சும் கொடுங்க, அதை கூடவா தர மாட்டீங்கன்னு அழுக. இப்ப ஈசாக்கு ஒரு வேலை இப்படி நான் யோசிக்கிறேன், ஈசாக்கு சொல்லியிருப்பார், ஏசா கொஞ்சம் என் முகத்தை பாரு, ஏன் அழுகிற, யாக்கோபு ஏமாத்தினான்னு அழுகிறியா, என் வாயில இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதத்தை எல்லாம் யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான்னு அழுகிறியா, என் முகத்தை பாரு, பயப்படாத, உனக்கு அந்த வார்த்தை போயிருச்சேன்னு அழுகிற, ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா இன்னும் உன் பக்கத்துல தாண்டா இருக்க. இன்னைக்கு என் கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க ஆசீர்வாதம் போயிருச்சே, நியாயமா கிடைக்க வேண்டியது போயிருச்சே, அது போயிருச்சே, இது போயிருச்சே, இன்னும் போராட்டமா இருக்குதேன்னு சொல்லி நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்க அப்பா உரிமை எடுத்து சொல்லுகிறார், ஏசா கொஞ்சம் என் முகத்தை பாரு, இன்னமும் நான் உன் பக்கத்துலதான் இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ இனி வாழ்ந்துருவேன். என் கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். முடிஞ்ச உங்க இருதயத்தின் மேல நீங்களே கை வச்சு சொல்லுங்க, பயப்படாத, பயப்படாத, ஏசப்பா இன்னமும் என் பக்கத்துலதான் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதால 2025 நான் ஜெயத்தோடு முடிக்க போகிறேன். தோல்வியோட அல்ல, அவமானத்தோட அல்ல, கண்ணீரோட அல்ல. இந்த நாள் என் கர்த்தர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் தீங்கை காண விடவே மாட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம அதுதானே செஞ்சுட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் போச்சு, நியாயமா கிடைக்க வேண்டியது போயிருச்சு பிரதர், இது நடக்கல, அது நடக்கல, செபிச்சுக்கோங்க. கர்த்தர் கேட்கிறார், ஏன்டா போனதை பார்த்துக்கிட்டு இருக்க, அது வராது, விட்டு வராது, விட்டு. உனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதுதான், நீ நியாயமா சம்பாரிச்சதுதான், வாங்கிட்டான்ல, விட்டு. ஒரு ரத்த சம்பந்தம் தானே, உன் கூட இருந்தவன் தானே, உன் சாப்பாடு உன் கூட உட்காந்து உன் தட்டுல சாப்பாடு சாப்பிட்டவன் தானே, போகட்டும், விட்டு. அழாத, திடன் கொள்ளு, நான் உன் கூட இருக்கிறல, இனி உன் காரியத்தை நான் மாற்றிக்குவேன்னு சொல்ல. ஒருவேளை நான் அப்படி நம்புகிறேன். அப்பதான் கொஞ்சம் ஏசாக்கு அப்படி ஒரு இருதயத்துல ஒரு பலனே வந்திருக்கும். இன்னைக்கு உங்க இருதயம் அப்படி பலப்படுவதாக. இத்தனை நாட்கள் நடக்காத ஆசீர்வாதமா இன்னைக்கு நடக்க போகுது. ஆமா,
இன்னைக்கு என் கர்த்தர் பேசி வாக்கு கொடுக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நடந்துச்சானா? நடந்தே தீர்ந்தது. இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அங்க என்ன நடக்குதுன்னா, இது எல்லாத்தையும் திருட்டளவா வாங்கிட்டு ஓடினார்ல யாக்கோபு, இப்ப திரும்ப ஊர் எல்லைக்கு வந்துதானே ஆகணும். இந்த மாதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் நியாயமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்க வைத்திருக்க வேண்டியதை யார் திருட்டளவாய் வாங்கி போனார்கள், யார் ஏமாற்றிட்டு போனாங்க, யார் நயவஞ்சகமாய் பேசிட்டு போனாங்க, யார் உங்களுடைய சொந்த தட்டுல உங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டவங்களும் உங்களை ஏமாத்திட்டு தானே போனாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என் கர்த்தர் இந்த மாதம் அவர்களை உங்கள் பட்சத்தில் கொண்டு வர போகிறார். உங்கள் பட்சத்துல கொண்டு வர போகிறார். இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகிறார். உங்கள் கண்கள் அதை காணும். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்க போது. அவர்களை கொண்டு வந்து உங்கள் பட்சத்தில் நிற்க வைக்க போகிறார். இப்ப யாக்கோபுக்கு பயம். ஊர் எல்லைக்குள்ள வந்ததும், ஐயோ அண்ணன் வெட்டி போட்டுருவான், சாக போறோம், கஷ்டப்பட்டு 20 வருஷம் உழைச்சது எல்லாம் போச்சு. நீங்க சொல்லுகிறீங்க இல்லையா பிரதர், என் கிட்ட இருந்து வாங்கிட்டு போனவன் நல்லா இருக்கிறான், நான் கொடுத்து ஆசீர்வதிச்சவனும் நல்லா இருக்கிறான். எப்படி பிரதர் அவங்களால நல்லா இருக்க முடியுது? என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லையே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஏசாவே, உங்க கூட ஆசீர்வதிக்கிற உங்க அப்பா இன்னும் இருக்கிறாரு. யாக்கோபோடு இல்ல, உங்களை ஏமாத்திட்டு போனவங்களோடு இல்ல, நயவஞ்சகமாய் பேசிட்டு போனவங்களோடு இல்ல. இதுதான் உண்மை. நீங்க சொல்லுகிறீங்க அவ்வளவா பெருகிட்டே இருக்கிறாங்களே, நிலைக்காது நிலைக்காது. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியவர்களை கிடைக்க பண்ணுவாராக. கோர்ட்டு கேசுகளை என் கர்த்தர் இந்த மாதம் முடிய பண்ணுவாராக. நிலப்பிரச்சனைகளை என் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு முடிய பண்ணுவாராக. மாதாந்திர கடன்களை என் கர்த்தர் இந்த மாதமே முடிக்க கிருபை தருவாராக. என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு வந்ததும் பயம் வந்துருச்சு. வந்ததும் ஏசா வருகிறார். ஒருவேளை நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? திரும்ப வந்ததும் சட்டைய பிடிச்சி, குடுடா என் பணத்தை, எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது குடு, அதான பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவனுக்கு விரோதமாக கேஸ் போட்டேன் பிரதர், கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வாங்கிடுவேன். என்ன பலன்? என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? ஏசா வந்ததும் யாக்கோபை கட்டி பிடிச்சு அழுகிறார். ஒருவர் மாதிரி ஒருவர் அழுகிறாங்க. ஏசா கேட்கிறாரு, நல்லா இருக்கிறியா? இதெல்லாம் உன் பிள்ளைங்களா? இதுதான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களா? கொல்லுவேன்னு சொன்ன ஏசா இருதயம் மாறி பேசுகிறாரு. இதெல்லாம் உனக்கா ஆண்டவர் கொடுத்தாரா? சந்தோஷமா இருக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? நமக்குதான் ரோட்டுல எதிர் திசையில வந்தாலே இன்னும் இவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு தானே சொல்றோம். இல்ல, இன்னைக்கு ஏசாவின் இருதயத்தை போல நல்லா இருக்கட்டும் ஏசாப்பா, என் கிட்ட இருந்து தானே கொடுத்தீங்க. இப்ப எப்படி சொல்லட்டுமா, என் கையில வாங்கினதுனாலதான் அவன் நல்லா இருக்கிறான். அவன் நல்லா இல்லாம போயிருந்தானா இப்ப நான் என்னதான் பரிசோதிச்சிருக்கணும். ஓஹோ, அப்ப என் கை ஆசீர்வதிக்கப்படலையோ? என் கை சத்ருவுக்கு கொடுத்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இதுதான் இன்னைக்கு ரகசியமே. என் கை சத்ருவுக்கு கொடுத்தாலும் சத்ருவும் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்னா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோட, ஆசீர்வதிக்கிற என் கர்த்தர் உங்களோட. இன்னைக்கு அதை சொந்தமாக்கி கொள்ளுங்க. போகட்டும், அதை காட்டில ரெட்டிப்பா கொடுக்கிற தேவன் நம்மோடு உண்டு. இப்போ ஏசா கேட்கிறாரு, யாக்கோபே, என்னோட வேலையாட்கள்லாம் தரட்டுமா? உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், நீ பத்திரமா ஊரிலைக்கு இன்னும் கிட்ட சேர்ந்து வா, சரியா? நான் உனக்கு முன்னாடி நான் போகிறேன், போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறேன். எப்படி வார்த்தை மாறி இருக்கு. நான் சொல்லட்டுமா, ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என் கையினால சத்துருக்களையும் போஷிக்கிறது தான் ஆசீர்வாதம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதம் என் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகிறார். உங்கள் கண்கள் அதை காண போகிறது. உங்கள் கண்கள் அதை காண போகிறது. உங்கள் கண்கள் கண்டு 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நிற்கத்தான் போகிறீர்கள். ஏசாவோடு இருந்த கர்த்தர் என்னோடும் இருந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு போதுமானது இருக்கட்டும். ஏசா தான் சொல்லுகிறாரு, யாக்கோபே உனக்கு உண்டானதெல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு போதுமானது உண்டு, கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அங்க அதுதான் நடக்குது. யாக்கோபு உயிர் பயத்துல அண்ணன் இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல ஏசா சொல்லுகிறார், வேண்டாம்பா, எனக்கு கர்த்தர் போதுமானதை கொடுத்துட்டாரு, அவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், எனக்கு போதுமானது உண்டு. நம்ம கேட்கிறோம் இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி 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 வழியட்டும். என்ன செய்ய போறீங்க? நிரம்பி வழிஞ்சு கீழே தான் விழுக போகுது. ஆனா ஏசாவை போல, ஆண்டவரே இந்த மாதம்
எனக்கு போதுமானதை தாரும். என் பிள்ளைகளுக்கு போதுமானதை தாரும். ஊழியத்திற்கு போதுமானதை தாரும். ஊழியத்தின் மக்களுக்கு போதுமானதை தாரும். என் கண்ணீர் எல்லாவற்றிற்கும் இந்த மாதம் பதில் தாரும். ஆனா நான் இப்ப இப்படின்னு சொல்லுவேன், எனக்கு எல்லாவற்றிலையும் நீரே போதுமானவராய் இருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீரே எனக்கு போதுமானவராய் இருக்கிறேன். ஏசாவின் வார்த்தையை பாருங்க, எனக்கு போதுமானது உண்டு. இந்த மாதம் நீங்களும் அப்படிதான் சாட்சி சொல்ல போறீங்க. பிரதர், எனக்கு எப்படி கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிச்சார்லாம் தெரியாது, ஆனா போதுமானதை எனக்கு கிடைக்க பண்ணிட்டாரு. நான் இப்ப கடன் வாங்கல, கடன் கொடுக்கிறவனா எனக்கு கர்த்தர் மாத்திட்டாருன்னு சொல்லுகிற அளவுக்கு என் கர்த்தர் உங்களை இந்த மாதம் சாட்சியாய் நிற்க வைப்பாராக.